டிசம்பர் 6, 2023 இந்த ஹிந்து நியூஸ் அனலைசிஸ். இன்றைக்கான ஃப்ரண்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மிச்சோங் அப்படிங்கிற புயலை பற்றி தான் பேசியிருக்காங்க. இது லேண்ட்ஃபால் ஆயிடுச்சு. பொதுவாக சைக்ளோனோட டேர்ம்ஸை பற்றி பேசும்போது லேண்ட்ஃபால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு புயலை பொறுத்த வரைக்கும் கடலில் இருக்கிற வரைக்கும் தான் அது என்ன ஆயிருக்குன்னா, அதுக்கு கண்டினியூஸாக சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். அதாவது காற்றினுடைய சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அது தொடர்ந்து வலுப்பெற்றுட்டே இருக்கும். அது நிலத்தை அடையும் போது என்ன ஆகும்னா, அதுக்கு கிடைக்கிற அந்த சப்போர்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா டிசிபேட் ஆகிடும். காற்றினுடைய சப்போர்ட் டிசிபேட் ஆகிடும். ஸோ அதனால் அது வலுவிழந்து வெறும் காற்றாக வந்து என்ன ஆகிடும்னா சிதறி போயிடும். ஸோ இதுதான் வந்து லேண்ட்ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது எப்போது கடல்லேருந்து நிலத்தை மீட் பண்ணுற பாயிண்ட்டை தான் லேண்ட்ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆந்திர பிரதேசில் லேண்ட்ஃபால் ஆகிருக்கு. பொதுவாக இந்த மாதிரி இந்தியாவினுடைய சதர்ன் பாயிண்ட் வந்து ரொம்ப பெரிய ரொம்ப நேராவாக தானே இருக்கும், ரொம்ப இதாக இருக்காது இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சைக்ளோனாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த லேண்டை கூட அவங்களால கடந்து அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே போச்சு அப்படின்னா, அந்த கடல்லேருந்து மறுபடியும் பவர் எடுத்து அதனால் என்ன பண்ண முடியும்னா மூவ் பண்ண முடியும். இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் லேண்டில் ஃபால் ஆகிட்டாலே அது வந்து டிசிபேட் ஆகிடும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பொதுவாக லேண்ட் ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், லேண்டில் விழுந்துருச்சுன்னா டிசிபேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் லேண்டை தாண்டி மீண்டும் கடலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது மறுபடியும் என்ன பண்ண முடியும், அதனால் வலுப்பெற முடியும். ஸோ எந்த இடத்துல லேண்ட்ஃபால் அப்படி ஆயிருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசில் லேண்ட்ஃபால் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அது போதுமான வேலையை செஞ்சுட்டு போயிடுச்சு. சென்னை முழுக்க நிறைய ஃப்ளட்டு, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 7 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ரிலீஃப் கேம்புக்கு வந்து அவங்களோட இடங்கள்லாம் விட்டுட்டு ரிலீஃப் கேம்புக்கு போய் உட்காந்துருக்காங்க இந்த புயல்னால். அடுத்து குளோபல் ஸ்டாக் டேக் draft call for phasing out fossil fuels for the first time a key document being negotiated at the UN's annual climate summit. அதாவது ஐநாவினுடைய வருடாந்திர இந்த பருவகால மாற்ற உச்சி மாநாடு நடக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த வேர்ல்டு வந்து ஃபாசில் ஃபியூல்ஸை ஃபேஸ் அவுட் பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷனை இதில் எடுத்து சொல்லியிருக்காங்க. COP28 நெகோசியேஷன்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரம் ஆகிருக்கு. இதனுடைய லேட்டஸ்ட் வெர்ஷனாக குளோபல் ஸ்டாக் டேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதாவது பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமிட்டிங் ஆல் சிக்னேட்டரிஸ் டு அன் ஆர்டர்லி அண்ட் ஜஸ்ட் ஃபேஸ் அவுட் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஆர்டர்லினா வரிசையாக, அண்ட் ஜஸ்ட்னா நியாயமான அளவில் அவங்க ஃபாசில் ஃபியூல்ஸ் என்ன பண்ணணும்னா ஃபேஸ் அவுட் பண்ணணும். In previous years, climate talks have generally circled around the need for the world to wean itself away from coal, but negotiations have generally ended in stalemate. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த COPஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அது ஒரு முடிவே இல்லாமல் ஒரு ஸ்டேல்மேட்டில் வந்து நின்றுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. However, with the science becoming more emphatic that any hope of keeping a global temperature rise below 1.5 degrees Celsius requires significant cut in emissions. அதாவது நம்மளுடைய பூமியினுடைய வெப்பமயமாகுதல் 1.5 டிகிரி செல்சியஸுக்குள்ளே கட்டுப்படுத்தணும்னா நம்ம கண்டிப்பாக எமிஷன்ஸை வந்து குறிப்பிடத்தக்க வகையில் நம்ம குறைக்கணும். அண்டு ஃபாசில் ஃபியூயல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 80% ஆஃப் தம். இந்த மாதிரி படிம எரிபொருள் வந்து பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய அந்த வெளியீடுகள் வந்து 80%க்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இதை தான் வந்து அவங்க முக்கியமாக பேசியிருக்கிறதா இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. இதோடைய கண்டினியூட்டி பேஜ் நம்பர் 13 இருக்குது, என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த நியூஸோட தொடர்ச்சி, இது ஜிஎஸ்டினா இங்கே குளோபல் ஸ்டாக் டெக் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் கைண்ட் சின்ஸ் 2015. அதாவது பாரிஸ் மாநாடுக்கு அப்புறம் இதான் வந்து முதலையாக இந்த மாதிரி ஜிஎஸ்டின்னு கொண்டு வரோம், அதை குளோபல் ஸ்டாக் டெக்னு கொண்டு வரோம். அதாவது இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிஸும் எப்படி ப்ராக்ரஸை மேட் பண்ணியிருக்காங்கிறத அசஸ் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கண்ட்ரிஸுக்கு அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸை ஸ்டேட் பண்ணுறதுக்கும் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் கைட் பண்ணுறது தான் இந்த குளோபல் ஸ்டாக் டேக்கோடைய விஷயம். இந்த சமிட்டில் வெறும் குளோபல் ஸ்டாக் டேக் மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இது கூட நிறைய ரிப்போர்ட்ஸும் வருது. இட்ஸ் ஒன் ஆஃப் த மெனி நெகோசியேஷன் ட்ராக்ஸ், அவ்வளோதான். சரி, வேறு என்ன சொல்கிறாங்க, த ஜிஎஸ்டி ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கிளாஸ் காலிங் ஃபார் ட்ரிபிளிங் ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி குளோபலி பை 2030 கம்பேர்ட் டு த 2022 லெவல். 2022 லெவலை கனெக்ட் பண்ணி 2030 நம்மக்கிட்ட இருக்கிற அளவை விட 3 மடங்கு வந்து நம்ம ரினியூபிள் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து 11,000 ஜிகாவாட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். டபுளிங் த குளோபல் ஆவரேஜ் ஆனுவல் ரேட் ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது ஆற்றலினுடைய திறன் மேம்பாட்டை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பேர்ட் டு 2022 லெவல், 2022 லெவலில் கனெக்ட் பண்ணி நம்ம 2030க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், 4.1% இந்த எனர்ஜி எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த 2030க்குள்ளே ட்ரிப்பிளிங் பண்ணணும்ல, இது G20யோட லீடர்ஸ், அதாவது நியூ டெல்லி டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா, அதில் இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். தேர் இஸ் G20 லீடர் சமிட். இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிகுலேட்டட் இந்த G20 சமிட். தோ அட் த டைம் தெர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் இம்ப்ரூவிங் எனர்ஜி எஃபிஷியன்சி. எனர்ஜி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றி G20யில் பேசவே இல்லை. The text also mentions the importance of transitioning to a sustainable lifestyle and sustainable patterns of consumption and production. அதாவது நீடித்த நிலைத்த வகையில் இருக்கிறவன்னா நம்ம வந்து வாழ்க்கை முறையும் சஸ்டைனபிள் பேட்டர்ன்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், தேவையில்லாத பொருட்களை நுகர்றது, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் நம்ம பொருட்களை வாங்கிறது, பயன்படுத்துறது, அது உற்பத்தி செய்கிறது, இது எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. and encourages efforts towards transition to sustainable lifestyle, sustainable patterns of consumption. ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸை ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க, அண்ட் அதுக்கப்புறம் அதை அந்த விஷயத்தை அடாப்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. a sentiment that undergirds the mission life movement articulated by Prime Minister நரேந்திர மோடி. இது வந்து எதோட தொடர்புடையதுன்னா மிஷன் லைஃப் மூமெண்ட் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஆர்டிகுலேட் பண்ண விஷயம். அடுத்து இதில் ஏற்படக்கூடிய ஃபைனல் அக்ரிமெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த சமிட் நடந்து முடிஞ்சோன்னா ஃபைனல் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வருவாங்க. இந்த ஃபைனல் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி நெகோசியேஷன்ஸ் நிறைய நடக்கும். 24 பேஜஸில் 193 செப்பரேட் பாயிண்ட்ஸ் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு. நிறையா பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த கண்ட்ரிஸ் விரும்புனா அதை என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த மென்ஷன் ஆஃப் ஃபேஸிங் அவுட் ஆஃப் ஆல் ஃபாசில் ஃபியூல் இஸ் குவைட் பிக். அதாவது இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை ஃபேஸ் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். த ஆல்சோ செப்பரேட் லாங்குவேஜ் ஆன் எண்டிங் கோல் அஸ் வெல் அஸ் ஃபேஸிங் அவுட் இன்எஃபிஷியன்ட் ஃபாசில் ஃபியூல் சப்சிடிஸ். அதாவது ஒரு திறனில்லா அந்த படிம எரிபொருளுக்காக வழங்கப்படக்கூடிய அந்த மானியங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நிறுத்தணும் அப்படின்ற கோரிக்கையும், கோலை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் வந்து பிரச்சனைக்குரியது அப்படின்னு பேசியிருக்காங்க. அதர் டிஸ்கிரைப் த டெஸ்டக்ஸ் டிஸ்அப்பாயிண்டிங் அஸ் இட் கேவ் நோ கிளியர் ரோட் மேப் எட் ஆன் ஹவு டு ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் த ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டின்னா இங்கே ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் கிடையாது, திருப்பி சொல்கிறேன், இது வந்து குளோபல் ஸ்டாக் டேக். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் ரோட் மேப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் மேலே கருத்து தெரிவிச்சிருக்காங்க. வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் 2011 2020 வரைக்கும் உள்ள டிகேடை ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் பேர் த குளோபல் கிளைமேட் 2011 to 2020 a decade of acceleration. இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னே முதல்ல கேள்வி கேட்கலாம். வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன். இதை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா UNFCCC ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் IPCC ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் WMO இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாங்க. இல்லைனா UN குளோபல் ஸ்டாக் டேக் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். ஸோ 4 ஆப்ஷனுமே கன்ஃபியூசிங்கான ஆப்ஷன்ஸை கொடுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ 2011 2020 வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி பேச போகிறாங்க. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரியிலே ரெக்கார்டான வார்மஸ்ட் எவர் டிகேட். அதாவது ஒரு 10 ஆண்டுகளில் எந்த 10 ஆண்டு ரொம்ப வார்மஸ்ட்டாக இருக்குன்னா 2011 to 2020. இது நடக்கிற கதை தான். அடுத்து 2021 to 2030 தான் வார்மஸ்ட் இயராக இருக்கும், வார்மஸ்ட் டிகேடாக இருக்கும். அதே மாதிரி லோயஸ்ட் நம்பர் ஆஃப் டெத் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ், அதாவது ரொம்ப மோசமான பருவகால மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால் இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை மிகவும் குறைவான அளவில் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறைவான அளவுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஏர்லி வார்னிங் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்? நம்ம முன்கூட்டியே வந்து என்ன பண்ணுறோம்னா எச்சரிக்கையை வந்து அனுப்புகிறோம் இல்லையா, இதெல்லாம் எக்கச்சக்கமாக கொண்டு வந்துட்டோம். சொல்லப்போனால் அவலாஞ்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த அவலாஞ்சிலாம் வந்து செகண்ட்ஸில் நடக்கும். அது வந்து ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதை நம்ம அதை வந்து ஏர்லி வார்னிங் பண்ணுறது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்தியா வந்து இந்த அவலாஞ்சிக்கு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. எங்களோட எஃபிஷியன்சி வெறும் 3 செகண்ட்ஸ். அதாவது ட்ரிகர் ஆகி 3 செகண்டில் அவங்களால என்ன பண்ண முடியும்னா இந்த அவலாஞ்சியை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். இந்த மாதிரி இது வந்து அவலாஞ்சி ட்ரிகர் ஆன பின்னாடி, பட் நிறையா விஷயங்களுக்கு முன்கூட்டியே அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கணிக்க முடியும். அது வந்து அந்த பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும், கணிச்சிட முடியும். இதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்டு ஃபோர்காஸ்டிங், முன்கணித்தல் மற்றும் பெட்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். பேரிடர் மேலாண்மையில் நம்ம தொடர்ந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். ஸோ பேரிடர் மேலாண்மையில் எப்படி தொடர்ந்து முன்னேற்றம் அடைகிறதுக்கு காரணம் என்ன? 2 விஷயங்கள். ஒன்று வந்து எர்த்தை பற்றி நம்ம நிறையா படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எர்த்தோட பிஹேவியரை பற்றி நமக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஒன்று.
ரெண்டாவது வந்து கம்யூனிகேஷன், சேட்டிலைட் கம்யூனிகேஷன்ஸ் நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா அடைஞ்சிருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதிலலாம் வந்து அதிகமாக எது தான் பயன்படும் அப்படின்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் தான் பயன்படும். முன்கூட்டியே கணிக்கிறது, சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணி வான் பண்ணுறது, டக்குன்னு வந்து கம்யூனிகேட் கொடுக்குறது, இது எல்லாத்துக்குமே சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து இந்தியா வந்து பெனிஃபிட் அடைச்சிருக்கு. இப்போ தெரியுதா ஏன் வந்து இஸ்ரோ வந்து சேட்டலைட்டை வந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, ஏன் அப்படிங்கிறது தெரியுதா? இதனால தான். சும்மா வந்து நிறைய பேர் பேசுவாங்க, அபத்தமாக பேசுவாங்க. இதெல்லாம் தேவையா? நாடு இருக்கிற நிலைமையில இப்போ இந்த சேட்டலைட் தேவையான்னா நாட்டு மக்கள் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணி நாட்டு மக்களை வெள்ளத்துலேருந்தும் இதுலேருந்தும் காப்பாற்றி தானே ஆகணும். அதுவும் தேவை தானே. அப்பயும் வந்து இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? பாவர்ட்டியிலேருந்து தான் காப்பாற்றலை, இதில் கூட காப்பாற்ற மாட்டுறாங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ அதுக்கெலாம் நமக்கு என்ன வேணும்னா சேட்டலைட் வேணும். அப்போ தான் வந்து பெட்டராக நம்மளால் ப்ளே பண்ண முடியும், ஃபோர்காஸ்ட் பெட்டராக பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க சைக்ளோன் எங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிறத அழகாக படம் பிடிச்சி காட்டுறாங்க, அந்த விண்டு பேட்டர்ன்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் எங்கிட்ட இருந்து சாத்தியம்? சேட்டலைட் மூலமாக தான் சாத்தியம். இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம யார்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா யூஎஸ்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. இன்றைக்கி வேர்ல்டுலே பெட்டர் ஃபோர்காஸ்டிங் உள்ள வெதர் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா ஐஎம்டி தான், இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். இதுக்கு யாருக்கு சப்போர்ட் முக்கியம்? இஸ்ரோவோட சப்போர்ட் முக்கியம். எதுக்கு எடுத்தாலும் இஸ்ரோ சப்போர்ட் சொல்கிறோம் அப்படின்னா சேட்டலைட்டு அவங்க அப்படி அனுப்புகிறாங்க. அந்த சேட்டலைட்ஸ்லாம் அவ்வளோ சேட்டலைட்ஸ் அனுப்புகிறாங்க, சீப்பாக அனுப்புகிறாங்க, ரொம்ப கம்மியான செலவில் ரெடி பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரெடி பண்ணுறாங்க. இது எல்லாமே இஸ்ரோவோடைய அச்சீவ்மெண்ட்டில் நம்ம வந்து குறிப்பிடலாம். இஸ்ரோவோட அச்சீவ்மெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி இந்த டிகேட்டில் தான் வந்து குறைவான இறப்பு நடந்துச்சு. இதுக்கு வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டமும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட பெட்டர்மெண்ட்டும் முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தில் இஸ்ரோடைய ரோல் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, வேறு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சின்ஸ் 1950 கணக்கு பண்ணும்போது தெர் இஸ் நாட் அ சிங்கிள் ஷார்ட் டேர்ம் ஈவெண்ட் வித் 10,000 டெத் ஆர் மோர். அதாவது 10,000 மக்களை காவு வாங்கி எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலை, எந்த ஒரு சிங்கிள் ஈவெண்ட்டும் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. The report also said that the first decade that depleted ozone hole visibly showed recovery. அதாவது ஓசோனில் விழுந்த ஓட்டை வந்து வெளிப்படையாக திருப்பி ரெக்கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கிளேசியர்ஸோட மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 1 மீட்டர் அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா தின்னாயிட்டே இருக்குது. அதோடைய சராசரி அதாவது 2011 2020 வரைக்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா 1 மீட்டர் அளவுக்கு வந்து தின்னாயிருக்கு. அது இப்போ பார்த்தீங்கன்னா கிளேசியர் இருக்குது இல்லையா, ஒரு மவுண்டன் இருக்குது அப்படின்னா கிளேசியர் வந்து இப்படி இருக்கும். சரியா? இது வந்து இந்த கடம் பூரா கிளேசியர்ஸ். இப்போ இதில் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து ஸ்னோ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பெர்மாஃப்ராஸ்ட் அப்படிம்பாங்க. மூணாவது தான் அந்த கிளேசியருடைய திக்னஸ். அதாவது இந்த கிளேசியர் இந்த இதுலேயே எவ்வளோ திக்னஸ், எவ்வளோ லேயர், இப்படி லேயர் அடிச்சுட்டோம்னா எவ்வளோ தூரத்துக்கு திக்னஸ் இருக்குது அப்படின்னு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் கிளேசியருடைய திக்னஸ். இப்போ நீங்கள் கிராஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ மவுண்டைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது மவுண்டைன் ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதிலேருந்து வெறும் ஒரு லேயர் இருக்காது, ஒரு லேயர் இருக்கும், 2 லேயர் இருக்கும், 3 லேயர் இருக்கும், 4 லேயர் இருக்கும். பேஸ்ட் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பெர்மாஃப்ராஸ்ட் கிளேசியர்ஸ். அந்த கிளேசியர்ஸ் டெவலப் ஆகிற அளவை பொறுத்து இதனுடைய திக்னஸ் என்ன ஆகிட்டே இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். இப்போ டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்கனால இந்த மேலே உள்ள லேயர் என்ன இருக்கும்? காலியாக இருக்கும். அடுத்து உள்ள லேயர் காலியாகிட்டு இருக்கும். இந்த மாதிரி காலி ஆகிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தின்னிங் ஆஃப் கிளேசியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷத்துக்கு 1 மீட்டர் அளவுக்கு என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த கிளேசியர்ஸ் வந்து தின்னாயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்னோ லைன்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சவுத் வேடாக இறங்குறது. இப்போ பாருங்கள், ஒரு மவுண்டைன் இப்போ எப்படி கிளேசியர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஆகும்போது இந்த கிளேசியர் வந்து என்ன ஆகும்னா ரிட்ரீட் ஆகும், இவ்வளோ தூரத்துக்கு போயிடும். சரியா? வின்டர் வரும்போது இந்த கிளேசியர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வரும். சரியா? இப்போது இது ஆனால் நம்ம சம்மரோ வின்டரோ எந்த நேரத்துலையும் ஒரு குறிப்பிட்ட பிளேஸு கண்டிப்பாக எது கீழே இருக்கும் அப்படின்னா கிளேசியர் கீழே இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். பெர்மனெண்ட்லி ஃப்ரோசன் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னா எந்த காலகட்டத்துலேயும் பெர்மனெண்ட்டாக அந்த பிளேஸ் வந்து கிளேசியர் கீழே தான் இருக்கும். ரைட்டாக? இப்போ இந்த லைன் நம்ம இங்கே ஒரு லைன் போடுறோம். சரியா? அந்த லைனுக்கு மேலே ஃபுல்லாகவே என்ன தான் இருக்கும்னா இந்த பெர்மாஃப்ராஸ்ட் தான் இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்னோ லைன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்னோ லைன் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று ரொம்ப மோசமாகிட்டு இருக்கும்போது ரிசீட் ஆகிட்டே இருக்கும், அதாவது மேலே போயிட்டே இருக்கும். ஸ்னோ லைன் வந்து மேலே போயிட்டே இருக்கும். ஸ்னோ லைன் மேலே போயிட்டே இருக்குங்கிறது நல்ல சைன் கிடையாது, ஒரு மோசமான விஷயம். அதே மாதிரி ஸ்னோ லைன் ரிசீட் ஆகுறது, கீழே இறங்கி வர்றது வந்து ஒரு நல்ல சைன். சரியா? ஏன்னா அது முன்னோக்கி கீழே இறங்கி வரணும், அப்போ தான் வந்து பெர்மாஃப்ராஸ்ட் வந்து நிறையா இருக்குதுன்னு அர்த்தம்.
ஏன் கிளேசியர்ஸ் வந்து நிறையா இருக்கணும், அது அது ரிசீட் ஆகிறது கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு கிளேசியர்ஸில் இருந்தால் நிறையா அந்த பெரனியல் ரிவர்ஸுக்கான சோர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு கங்கையோட சோர்ஸ் என்னது, கங்கோத்ரி. யமுனையோட சோர்ஸ் என்னது, யமுனோத்ரி. இது எல்லாமே ஒரு கிளேசியர்ஸ் இல்லையா? இப்போ இந்த கிளேசியர்ஸே இல்லாமல் போயிடுச்சுன்னா ஏது கங்கா? கங்கையை நம்பி எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க, கங்கையை நம்பி எவ்வளோ விவசாயம் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிளேசியர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் அவங்க பேசியிருக்காங்க. கிரீன்லேண்ட் அண்ட் அண்டார்டிகா லாஸ்ட் 38% மோர் ரைஸ் டியூரிங் திஸ் பீரியட் தேன் 2001-2010. இதுக்கு முந்தின 10 ஆண்டுகளில் 2001-2010 காலகட்டத்தில் கவனிக்கும் போது கிரீன்லேண்ட்லேயும் அண்டார்டிகாலையும் 38% அதிகமாக முந்தைய விட ஐஸ் வந்து இழந்திருக்காங்க. த ரிப்போர்ட் ஆல்சோ ஹேட் அ மென்ஷன் ஆஃப் 2021 உத்தரகாண்ட் ராக் அவலாஞ்சி ஏற்பட்டுச்சுல உத்தரகாண்டில், அதை பற்றியும் பேசியிருக்காங்க. நந்ததேவி கிளேசியர் ஹிமாலயாஸில். அடுத்து the report further underlined human caused climate change significantly increase the risk from extreme heat events. அதாவது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட காலநிலை மாற்ற விஷயங்களில், காலநிலை மாற்ற பிரச்சனைகள்னால இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஈவெண்ட்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக ஹீட் வேவ்ஸ் இது வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் அதிகமாக இறந்து போனதுக்கு இந்த ஹீட் வேவ்ஸ் தான் ஹையஸ்ட் ரீசன். பொருளாதார டேமேஜ் அதிகமாக ஏற்பட்டதுக்கு வந்து இந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் தான் அதிகமான காரணமாக இருந்திருக்கு. மெயின்ஸ் எழுதும் போது இதை வந்து நோட் பண்ணலாம். டிராபிக்கல் சைக்ளோன் பற்றி ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எக்கனாமிக்கலாக வந்து டிராபிக்கல் சைக்ளோன்ஸை பற்றி எல்லோரும் பேச மாட்டாங்க. ஜாகிரபிக்கலாக பேசுவாங்க, ஹியூமனிட்டேரியனாக பேசுவாங்க, இந்த மாதிரி தான் பேசுவாங்க. எக்கனாமிக்கலாக பேசும்போது ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க, அதில் ப்ராப்பர்ட்டி வந்து டேமேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்கே நம்ம யார் எடுத்துகிட்டு வரலாம், இந்த மாதிரி WMOவோட ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரலாம். 2011 to 2020 இந்த டிகேடல் ரிப்போர்ட், கிளைமேட் ரிப்போர்ட்டின் படி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிராபிக்கல் சைக்ளோன்னா அதிகபட்ச எக்கனாமிக்கல் டேமேஜை வந்து காஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. அப்படிங்கிறத சப்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கிளைமேட் ஃபினான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. ஹவவர் வந்து அது பத்தாது அப்படின்றாங்க. இந்த டிகேட் முடிகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் இப்போ இருக்கிறத விட 7 மடங்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்மளால் அப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஹவு கேன் கண்ட்ரி ஹேவ் 2 கான்ஸ்டியூஷன் ஆக்ஸ்ட்ரா? ஜம்மு காஷ்மீரோட ரீஆர்கனைசேஷன் பில் இருக்கு இல்லையா, அதை அமெண்ட் பண்ணுறதுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக புதுசாக ஒரு பில்லும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 பில்லும் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கும்போது இதை பற்றி கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. மெம்பர்ஸ் ஆஃப் த அப்போசிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வெர்டிக்ட் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் வந்து வெர்டிக்ட் வரல, அதாவது தீர்ப்பு இன்னும் வரல. அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் வந்து அமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. அப்போசிஷன் எம்பிஸ் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நார்மல்சி திரும்பி வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, கவர்மெண்ட் தான் சொல்கிறீங்க. சரி, 10 வருஷமாக ஏன் எலெக்ஷன் வைக்கவே இல்லை அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ இதுக்கு பதில் சொன்ன அவர்கள் வந்து அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டியூரிங் த டிஸ்கஷன் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சகோத் ராய் said that one flag one head one constitution slogan given by பாரதிய ஜனசங் ஃபவுண்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி வாஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அது ஒரு அரசியல் ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேசின அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு திஸ் கேன் பி அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், யூ ஹேவ் க்ரோன் ஓல்டு, ஹவு கேன் ஒன் கண்ட்ரி ஹேவ் 2 பிரைம் மினிஸ்டர்ஸ், 2 கான்ஸ்டியூஷன் ஆர் 2 ஃப்ளாக்ஸ், 2 ஃப்ளாக்ஸ் எப்படி வரும்? whoever did it was wrong, யார் செஞ்சாலுமே தப்பு. the whole country wanted this, we have been saying this since 1950, it is not merely a political slogan. நாங்கள் 1950லேருந்து கதறிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் வெறும் பொலிட்டிக்கல் ஸ்லோகன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் கான்ஃபரன்ஸோட எம்பி அஸ்னாயின் மசூத் அவர்கள் சொல்கிறபடி ஆகஸ்ட் 5 ஈவெண்ட் வந்து பற்றி இவங்க பேசும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னமோ ஜம்மு காஷ்மீரில் ஸ்டோனேஜ் இருந்த மாதிரியும் இவங்க வந்து நம்ம மாடர்ன் டைம்ஸை கொண்டு வந்த மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்டை வந்து இன்னும் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி கீழே இருக்கும்போது எப்படி அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு வந்து மோர் அட்டானமி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஜம்மு காஷ்மீருக்கு இருக்கிற பவரையும் ஏன் பிடுங்குறீங்க, ஏன் எலெக்ஷன்ஸ் வந்து நடத்தவே இல்லை அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 2018 பிரசிடென்ட் ரூல் வந்து அங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொவிஷன் 1 and 2 ஆஃப் ஆர்டிகல் 3 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வோக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிலேட்டட் டு ஸ்டேட்டோட ரீஆர்கனைசேஷன், அதான் வந்து ப்ரொவிஷன் 1 and 2. ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்க, if you are so confident about your decision then why no elections in the past 5.5 years, 5 வருஷமாக ஏன் வந்து எலெக்ஷனே வைக்கல, வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
So Nationalist Congress MP Supriya Sule, however, said that the unemployment was its peak in Jammu Kashmir, which also reeling under electricity problems. இதெல்லாம் வந்து அங்கே பேசின விஷயங்கள், சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்தியா யுஎஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விஷயம் நியூஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யுஎஸ்னுடைய டெப்யூட்டி நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர், பிரின்சிபல் டெப்யூட்டி வந்திருக்காரு இந்தியாவுக்கு. அவர் பேர் வந்து ஜோனாதன் ஃபைனர். அவர் வந்து வந்திருக்கார். ஸோ அவங்களும் இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொண்டு வந்த இந்தியன் நேஷ்னல் அதாவது ஒரு இந்தியக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு காலிஸ்தானி செப்பரேட்டிஸ்ட்டை கொலை பண்ணுறதுக்கான முயற்சி வந்திருக்கு. அதை பற்றி இங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கதா சொல்கிறாங்க. இதில் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது, அதாவது எங்கெங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். While the Ministry of External Affairs issued a readout on Monday referring to talks the India-US initiative on critical and emerging technologies. ICET-னா என்னன்னு கேட்பாங்க. கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். இந்தியா யூஎஸ் வந்து இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான டெக்னாலஜிஸ் தான் வந்து கிரிட்டிக்கல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்னால் ஏஐ, ரோபாட்டிக்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை தான் எமர்ஜிங் டெக்னாலஜி, புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்க விஷயம். ஃபர்தர் வேறு என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃப்ளிக்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. ரெட் சீயில் புதுசாக ஒரு கார்கோ ஷிப்பை வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பேசியிருக்காங்க. பன்னொன்று அசாசினேஷன் கேஸை பற்றி பேசியிருக்காங்க. அவர் கொலை பண்ணலை, அவர் கொலை பண்ணுறதுக்கு பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க யூஎஸ்ஸு. அதை பற்றியும் வந்து இங்கே என்ன பண்ண போயிருக்காங்கன்னா பேசியிருக்காங்க. The Ministry of External Affairs did not react to the request for a response to the White House statements. ஒயிட் ஹவுஸ்லேருந்து வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை. The House said Mr. Feiner had held in-depth discussion aimed at strengthening coordination and policy alignment across Indo-Pacific. Indo-Pacific தாண்டியும் கோஆர்டினேஷனும் பாலிசி அலைன்மெண்ட்டும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதை பற்றி தான் வந்து ஃபைனர் அவர்கள் வந்து பேசியிருக்கதா குறிப்பிட்றாங்க. ரெஃபரிங் டு த ரீசன்ட் அட்டாக்ஸ் அண்ட் கமர்ஷியல் வெசல்ஸ் இன் ரெட் சி, அதாவது செங்கடலில் இந்த மாதிரி கமர்ஷியல் வெசல்ஸ் மேலே அதிகமாக அட்டாக்ஸ் நடக்குது ரீசெண்டாக, அதை பற்றியும் பேசியிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஃப்கார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் கமர்ஷியல் நேவிகேஷன், அதாவது இந்த கமர்ஷியல் நேவிகேஷனுடைய அந்த ஃப்ரீடத்தை பற்றி பேசியிருக்காங்க. அஸ் வெல் அஸ் போஸ்ட் கான்ஃப்ளிக்ட் காசா, இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில் இப்போ கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்ருக்குல்ல, கான்ஃப்ளிக்ட் முடிஞ்ச பின்னாடி அவங்களுடைய பாலிசி என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் பாத்வே டுவர்ட்ஸ் டூ ஸ்டேட் சொல்யூஷன், அதாவது 2 நாடுகள் கொள்கை அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதை பற்றியும் பேசியிருக்கதா சொல்கிறாங்க. இங்கேருந்து என்ன எக்ஸாமுக்கு அவுட்கமாக எதுவும் கிடையாது, பட் என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காங்க. அடுத்து, how did benefits for migrants impact Assam, ask Supreme Court. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெட்டிஷனர்ஸ்ட்டை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பெட்டிஷனர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 6A ஆஃப் 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா, அஸ்ஸாம் அக்கார்டுன்னு அழைக்கப்படக்கூடியது. அஸ்ஸாம் அக்கார்டு ஆகஸ்ட் 15, 1985 வந்து சைன் பண்ணாங்க. ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டு கீழே சைன் பண்ணாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் ஊடுருவி அஸ்ஸாமுக்குள்ளே வந்துட்டாங்க, இதனால் எங்களோட ரைட்ஸ் கொஸ்டினாக இருக்குதுன்னு சொல்லி கத்தி எடுத்து எல்லாத்தையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பிரச்சனையாகி இதை சமாளிக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் உள்ளே வந்தாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இதை தான் வந்து அஸ்ஸாம் அக்கார்டுன்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து 6A செக்ஷன் 6A ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு சொல்லி இணைச்சாங்க. இந்த அக்கார்டு வந்து 1985 வந்து சைன் பண்ணாங்க. ஸோ இதன்படி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபாரினர்ஸ் who entered Assam before January 1, 1966 had been ordinarily resident in the state would have all the rights and obligations of Indian citizen. அதாவது 1966 ஜனவரி 1க்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே வந்த நபர்களை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா சிட்டிசன் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஆர்டினரி ரெசிடென்ட்ன்றதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் முடிவு செய்யப்பட்டது. ஜனவரி 1, 1966 மார்ச் 25, 1971. ஏன் இந்த டேட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த டேட்டில் தான் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்திருக்கும். ஸோ அதில் இந்தியா வந்து கலந்துருப்பாங்க. அதனால் இண்டோ பாகிஸ்தான் வராது வந்து 1971 கன்வெர்ட் ஆகிருக்கும். சரியா? அப்போ இருந்து நிறைய மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஊடுருவ ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் இந்த இன்பிட்வீன் டைம் எடுக்கிறாங்க. அந்த இன்பிட்வீன் டைமில் வந்து வந்தவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, சேம் ரைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் உண்டு, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா எலெக்ஷன்ஸில் ஓட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அஸ்ஸாம் அக்கார்டு. அவ்வளோதான்.
சரி, இதில் என்ன பிரச்சனைனா, இந்த அஸ்ஸாம் மகாடை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அந்த பீப்புள் உள்ளே வந்தனால உங்களுடைய கல்ச்சரல் ஐடென்டிட்டி பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய பெனிஃபிட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த மெட்டீரியல் எவிடன்ஸும் இல்லையே அப்படிங்கிறத பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. The Constitution bench also made it clear that the ambit was limited to examining the validity of Section 6A and not the Assam National Register of Citizens. National Register of Citizensங்கிறது அஸ்ஸாமில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ரெக்கார்ட் மாதிரி. இதில் அவங்களோட சிட்டிசன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதான் நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், அவ்வளோதான். இவங்க என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில், எங்களால் செக்ஷன் 6A மட்டும்தான் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண முடியும், என்ஆர்சியை எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறாரு, Chief Justice pointed out that the migrants who entered India from 1960s to 1961 had no aspiration to citizenship. They just came in. அதாவது அவங்களுக்கு குடியுரிமை வாங்கணும்னு எந்த விருப்பமே இருந்த மாதிரி தெரியல. அவங்க ஜஸ்ட் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். உயிர் பாதுகாப்பு தேடி இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்கு. சரி, அடுத்து பாருங்கள். இஸ் அன்மேரிட் உமன் ஹேவிங் சில்ட்ரன் பை சரகசி அண்ட் அக்செப்டட் நாம் ஆஸ் சுப்ரீம் கோர்ட். அதாவது ஒரு அன்மேரிட் உமன் இருக்காங்க, அவங்க வந்து இந்த கதை என்னென்னா 38 year ஓல்டு சிங்கிள் உமன். இவங்க வந்து டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சரகசி மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போது இவங்க கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கலாமா, சரகசி மூலமாக குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. ஸோ சரகசி ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விடோவோ இல்லை டைவர்ஸ்ட் விமனோ, அதாவது 35 45 வரைக்கும் இருக்கக்கூடிய டைவர்ஸ்ட் விமனோ அல்லது இன்ஃபர்டைல் கப்புளாக இருக்கிறவங்களோ, இவங்க வந்து சரோகசியோட பெனிஃபிட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். நமக்கு இந்தியாவில் கமர்ஷியல் சரகசி தான் என்ன கிடையாது, அலௌடு கிடையாது. அப்போ நயன்தாரா குழந்தை பெற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஆக்ட் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குழந்தை பெற்றுக்கிட்டாங்க சரகசி மூலமாக. அந்த ஆக்ட் வந்த பின்னாடி கமர்ஷியல் சரகசி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கேஸ். இதில் பேசியிருக்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் அன்மேரிட் உமன் அவங்களால சரோகசி மூலமாக குழந்தை பெற்றுக்கிறது இந்தியன் சொசைட்டியில் அக்செப்டட் தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சிங்கிள் உமன் பியரிங் எ சைல்டு இஸ் அன் எக்ஸப்ஷன், நாட் அ ரூல் இன் இந்தியன் சொசைட்டி. பிகாஸ் அவர் சொசைட்டி ஹேவ் டு ஹேவ் சில்ட்ரன் வித்தின் மேரேஜ். கல்யாணம் பண்ணி தான் வந்து குழந்தை பெற்றுக்கணுங்கிற மாதிரி தான் இந்தியன் சொசைட்டி இருக்குது. ஸோ ஒரு சிங்கிள் உமனாக வந்து குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது எக்ஸப்ஷனாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சிங்கிள் உமன் பேரிங் எ சைல்டு இஸ் அவுட் சைட் மேரேஜ் தட் இஸ் நாட் அக்செப்டட் நாம் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. இந்தியாவோட சமூகத்தின்படி இந்த மேரேஜ் வந்து கல்யாணத்துக்கு இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது அக்செப்டட் கிடையாது அப்படின்றாங்க. இவங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க ரைட் டு மேரேஜ் ஃபண்டமெண்டல் ரைட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கலாம், அதுக்காக குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதுங்கிறதும் ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாதா? இதைத்தான் அவங்களுடைய வக்கீலும் கேட்டிருக்காரு. அண்ட் பேசிஸ் ஆஃப் அ ஸ்டேட்டஸ் ஆஃப் மேரேஜ், குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிறோட அவங்களோட ரைட்டை முடிவு பண்ணுறதுங்கிறது வயலேட்டிவ் ஆஃப் அர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இட் இஸ் டிஸ்கிரிமினேட்டரி அப்படின்னு சொல்கிறாரு. The Parliament had recognized the potential of a widow or a divorcee to have a child through surrogacy. ஜஸ்டிஸ் நகர்தான் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் இதைத்தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அதாவது விடோ ஆர் டைவர்சி மட்டும்தான் வந்து சரகசி மூலமாக குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி the petitioner said argued that it was not their misfortune which led parliament to allow divorcee and widows to have children through surrogacy. அது எங்கள் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். They argued that the exclusion of unmarried women boiled down to patriarchal stigma against them. அதாவது பேட்ரியார்கலாக தான் அவன் பேசியிருக்கான். சிங்கிள் உமனை வந்து ஏன் கல்யாணம் பண்ணி தான் குழந்தை பெற்றுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஓகே மக்களே, தட்ஸ் ஆல் அபவுட் த நியூஸ் அனலைசிஸ் டுடே. தேங்க்யூ, பாய்.